ஈசராகப்பட்ட சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு 7 கடலாக பிறவி செய்தார். ஈசராகப்பட்ட இறையோன் பார்வதி வேர்வையை எடுத்து ஆமா 7 கடலாக பிறவி செய்தார். ஆமா சரி. ஒங்கு சம்போல் தீவுக்கப்பால் 1ஆம் கடல் ஓர்கடல். ஓ 1ஆம் கடலானது ஓர்கடல். 2வது கடலானது கருப்பு கடல். 2ஆம் கடலானது கருப்பு கடல். 3வது கடலானது மோர்கடல். மோர்கடல்னா மோர் சாப்பாட்டுக்கு ஆகுமா? மோர் சாப்பாட்டுகள் ஆகாது. பிறகு மோர்கடலுமே உப்பாத்தா இருக்கும். ஓ மோர் மாதிரி தெரியும், ஆனா அது உப்பாத்தா இருக்கும். அது உப்பாத்தா இருக்கும். சரி. 4வது கடலானது அது என்ன கடலுமா? அதுவும் கருப்பு கடல். ஓ 4ஆம் கடல் தயிர் கடல். ஆமா. ஓ அது தயிர் மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா தயிர் மாதிரி இருக்காது, உப்பாதான் இருக்கும். உப்பாத்தா இருக்கும். ஆமா. சரி. 5வது கடலானது ஆமா அரியம்மாள் பள்ளி கொள்ளும் பார்க்கடல். ஓ பார்க்கடல் 5ஆம் கடல். ஆமா. சரி. 6வது கடலானது ஆமா அதான் நல்ல தண்ணீர். ஓ 6ஆம் கடலானது நல்ல தண்ணீர். அதான் நமக்கு படைக்கப்பட்டது. சரி. ஆமா. 7வது கடலானது என்னம்மா? இந்த 6 கடல்களையும் சூழ்ந்திருக்கக்கூடிய சரி அதாவது பெருங்கடல். ஓ 7ஆம் கடலானது பெருங்கடல். ஆமா. சரி. அப்படி 7 கடலாக ஆண்டவன் பிறவி செய்து ஆண்டவன் நாட்டு மக்களுக்காக 7 கடலை பிறவி செய்தார் அல்லவா? ஆமாம் ஐயா. அப்படி 7 கடலை பிறவி செய்து ஆமையோ ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமாமோ 7 கடலை பிறவி செய்தார். ஆமாம் ஐயா. அப்ப 7 கடலை தாண்டி ஒரு நாடானது இருக்கின்றதல்லவா? ஆமாமோ. அந்த நாடு எப்பேற்பட்ட நாடம்மா? அது எந்த நாடு சொல்லுங்க சொல்லுங்க அம்மா. 7 கடல்களையும் தாண்டி சரி ஒரு நாடு இருக்கிறது. ஓ 7 கடலுக்கு எங்க ஒரு நாடு இருக்கு. அது என்ன நாடு தெரியுமா? அது எந்த நாடு? எந்த நாடு அம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாட்டிலேயும் நல்ல நாடு. நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. புகழ நாடு. மழை பொழியும் நாடு. பொழியும் நாடு. தென்றல் வீசும் நாடு. வீசு நாடு. மஞ்சள் விளையும் நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. இஞ்சி மஞ்சள் விளையோ நாடு. இஞ்சி மஞ்சள் விளையோ நாடு. இருவாச்சி மலரோ நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. விளையும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. மலரும் நாடு. இருந்து விளையாடுவோம். விளையாடுவோம். மயில் தோகை விரித்தாடுவோம். விரித்தாடுவோம். பீலா மரமும் போல மரம் போல தோங்கி இருக்கும் நாடு. இருக்கும் நாடு. நாடு எல்லாம் பெயர் படைத்த நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோக பட்டணமோ நாடு எல்லாம் பெயர் படைத்தே. நாடு எல்லாம் பெயர் படைத்தே. நாகலோக பட்டணமோ நாட்டிலேயும் நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. நாவலர்கள் புகழு நாடு. கோடமழை பொழியும் நாடு. குளிர்ந்த தென்றல் காட்சி வீசும் நாடு. தென்றல் காத்து விசு நாடு. இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு. இருவாச்சி மலரும் நாடு. இருவாச்சி பூ மலரு நாடு. ஆமா. சரி. நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோக பட்டணத்தில் அந்த நாகலோக பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் அம்மா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ மன்னனும் நாக கன்னி பெண் கோடியும் மன்ன வேறு மனைவியும் மகிழுடனை ஆண்டுவார். கொண்டவனோ தேவியும் கொண்டவனோ தேவியும் குணமுடனே ஆண்டுவார். தேவனும் தேவியுமா
அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 2 பேர்களோ. அதாவது தாத்தா என்னம்மா பேரை பாத்தீங்களா? எப்படி பேரு? நாகராஜன் நாகக்கண்ணி. அந்த ஐயா பேரு நாகராஜன். ஆமா. இந்த அம்மா பேரு நாகக்கண்ணி. ஆமா. அவ்வளவு பேராசி பொருத்தம். அதாவது தாத்தா எப்படி முற்காலத்துல கல்யாணம்னு சொன்னா ஆமா ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்ப்பாங்க. சரி. அதுல 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. 10 பொருத்தம் இல்ல 9 பொருத்தமாவது இருக்கணும். எனக்கு உங்க பாட்டிக்கு மொத்தம் 3 பொருத்தம் தான். எப்படி? இப்ப அதான் அவ வின்னர்ல நிக்க அவ வின் பண்ணி போறாவோ. அப்படியா? சரி தாத்தா என்னம்மா 10 பொருத்தம்னு சொன்னா அதுல ஒரு பொருத்தம் பேராசியா. அதுதான் பேராசி பொருத்தம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா. சரி. இப்ப தாத்தா பேரு ஆமா நாகராஜன் சொன்னா ஆமா அந்த அம்மா பேரு நாகம்மாளா இருக்குமா? ஓ அந்த நானாவுக்கு பொருத்தம் இருக்குமா? ஆமா. இந்த ஐயா பேரு வெள்ளப்பாண்டின்னு வைங்க. சரி. அந்த அம்மா பேரு வெள்ளையம்மா. ஆமா. இந்த ஐயா பேரு ராசையான்னு வைங்க. சரி. அந்த அம்மா பேரு ராசம்மா. ராசம்மா. இந்த ஐயா பேரு சீனின்னு வைங்க. சரி. அந்த அம்மா பேரு சீனி அம்மா. சீனி அம்மா. பேராசி பொருத்தம் இருந்திருக்கு. ஆமா. அந்த காலத்துல பேராசிலாம் பார்த்து தான் திருமணம் முடிச்சுலாம் வச்சிருக்காங்க. பெருமையோடு வாழ்ந்திருக்காங்க. இந்த காலத்துல எப்படி கல்யாணம்னு சொன்னா ஜாதகம் பார்க்க கூட முடியல. ஓ ஜாதகம் பார்க்காம கல்யாணம் முடியுது. ஏன்னா அவன் தான் போன்ல ஆமா கல்யாணத்தை முடிச்சிருதானே. ஒரு மெசேஜ் ஒரு மிஸ் கால் அடிச்சா போதும். பிற எப்படி அவனுக்கு கொண்டு ஜாதகத்தை பார்க்க? நான் போன வாரம் இப்படித்தான் ஒரு மெசேஜ் ஒரு மிஸ் கால் அடிச்சேன். 5-6 அடி தட்டுன்னு விழுந்து பார்க்கணும் முதுகுல எனக்கு. பேஸ்புக்ல ஒரு ஹாய் கரெக்ட். வேற 2வது நாள் போட்டா 3வது நாள் போவட்டா. ஆமா வழக்கு முடிஞ்சது. ஆமா அப்படி இருக்கு உலகம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆனா அந்த காலத்துல பேராசி பொருத்தம் பார்த்து பெருமையோடு திருமணத்தை நடத்தினார்கள் பெரியவர்கள். ஆமா. சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக குதூகலமா வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நகமும் சதையும் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த நகமும் சதையும் ஒண்ணு பிரிக்க முடியாது. ஆமா. எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. ஆமா. அதே போல ஆண்டு வருகிறார்கள். அதுபோல இருவேறு அப்படி அழகாக வளர்ந்து வருகிறார்கள். இந்த பூவும் நாரும் சேர்ந்தா எப்படி மணக்கும்? உண்மைதான் அம்மா. அதே போல ஆண்டு வருகிறார்கள். இந்த பாலும் சுவையும் போலே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த 2 பேர்களும். ஆமா. யாரு? இந்த நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும். அப்படி. சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் ஆண்டு வரும் பொழுது ஆண்டு வருகிற போது அவர்களுக்கு என்னென்ன சொத்துக்கள்லாம் இருக்கிறது தெரியுமா? அப்படி என்றா இவர்களுக்கு என்னம்மா சொத்து சுகம் இருக்கிறது? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அதுக்கு மெத்த வீடு இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்த அதிகம் பாலாலை தாழ்வில்லை, பாக்கி எந்த தாழ்வும் இல்லை, நஞ்சையோட புஞ்சையோடு பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் இந்த நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் ஆண்டு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு, பால் இருக்கு, பௌசி இருக்கு, பஞ்சனமத்தை எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. ஏகப்பட்ட சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. தாத்தா என்னம்மா எத்தனை செல்வம் இருந்துட்டாலும் உலகத்துல எத்தனை செல்வம் இருந்தாலும் அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் ஒரு மன வருத்தம். அம்மா என்ன? ஏகப்பட்ட செல்வாக்கு ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறான். சரி. கோடி கோடியா பணத்தை கொடுத்திருக்கான்னு சொல்றீங்க. சரி. இப்படி கொடுத்த அந்த மன்னனுக்கு அப்படி என்ன குறை இருக்கிறது? தாத்தா எப்படி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் திருமணம் முடிந்து 12 வருட காலமாக பிள்ளை செல்வம் இல்லை. அப்பா 12 வருஷமா பிள்ளை செல்வம் இல்ல. ஆமா. ஐயோ எத்தனை சொத்து சுகம் கொடுத்திருந்தாலும் ஆமா அந்த சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும். அதான் அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லுவாங்க. என்னத்தா? சொத்து சுகம் எல்லாம் பிறக்கும் போது கொண்டு வந்தோமா? இல்ல போகும்போது கொண்டுகிட்டு போறோமா? அதுவும் இல்ல. அதுவும் கிடையாது. ஆமா. இவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு மனக்கவலை ஒண்ணு இருக்கிறது. அதாவது தத்தா எப்படி? செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் என்றால் என்ன செல்வம்மா? என்ன செல்வம்? என் மாப்பிள்ள முத்து செல்வம்.
தாத்தா என்னம்மா அது அல்ல. பிறகு செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் என்றால் என்ன செல்வம்? அதுதான் பிள்ளை செல்வம். ஓ, பிள்ளை செல்வம். ஆமா. அப்படி சொல்லுங்க. கனியிலே சிறந்த கனி எங்க அத்தை தேன்கனி. தாத்தா அப்படி அல்ல. நீங்க ரெண்டு பேரும் குத்தால மோண்டி கேஸ் தான். சரி தாத்தா என்ன பேத்தி? கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். சொல்லுங்க. பிள்ளை கனி அப்படி எடுத்து சொல்லணும். ஆமா. அப்போ சரி. ஆமா. பிள்ளை கனி தான் பெரிய செல்வம். பிள்ளை கனி தான் பெரிய செல்வம். சரி. எவ்வளவுதான் ஆடு சொத்து சொகை எல்லாம் வச்சிருந்தாலும், எவ்வளவுதான் கோடி கோடி பணம் வச்சிருந்தாலும், அந்த சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு பிள்ளை வேணும். இப்போ என்ன 2 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருப்போம். சரி. அந்த 2 கோடி ரூபாய் பணம் ஓடியாந்து அம்மான்னு சொல்லுமா? சொல்லாதல்ல. இல்ல 1 கிலோ தங்கத்தை வாங்கி நம்ம பீரல்ல பூட்டி வச்சிருவா. சரி. அந்த தங்கம் ஓடியாந்து நம்மள அம்மான்னு சொல்ல போகுதா? சொல்லாதல்ல. அப்ப எத்தனை இருந்தாலும் வாய் நிறைய அம்மான்னு சொல்வது பிள்ளை செல்வம் தான். ஆமா. குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். அப்படி சரி. இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும், இந்த நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்ல. ஓ, 12 ஆண்டு காலமாச்சு. செல்ல ஒரு பிள்ளை இல்லை. ஆமா. சரி. உடனே என்னம்மா? இந்த நாகராஜ மன்னனிடம் சரி நாகக்கண்ணி பெண்கொடியா எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? அப்ப மன்னவனை பார்த்து மங்கையவள் எப்படி அம்மா சொல்லி அது புலம்புகிறாள்? மன்னவனை என் கனவு மதிப்புடைய சிவானே ஆடிருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, ஆடிருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, ஏந்தி எடுப்பதற்கு ஏந்தும் பிள்ளை இல்லை ஐயா, மடியில் வைத்து விளையாட முதலை செல்வம் இல்லை ஐயா, மடியில் வைத்து விளையாட மடியில் வைத்து விளையாட முதலை செல்வம் இல்லை ஐயோ. மடியில் வைத்து விளையாடு, மடியில் வைத்து விளையாடு, ஒரே மதள செல்வா இல்லை ஐயோ. யா பிள்ளை இல்ல கவலைய எங்க வேலை இருக்குதையா, முதல்ல இல்ல கவலைய வழக்க வேலை இருக்குதையா, ஏந்தும் பிள்ளை இல்ல வழக்க வேலை அதிகம் 12 வருட காலம், 12 வருட காலம் பிள்ளை செல்வம் இல்லை ஐயா. 12 வருட காலோ, 12 வருட காலோ, மதள செல்வா இல்லை ஐயோ. நாகராஜ மன்னனிடம் ஆமா. நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். அப்ப என்னம்மா சொல்லி எதற்காக அழுது புலம்புகிறார்? மன்னவனே என் கணவா மதிப்புடைய சீமானே, என் பெருமானே எஜமானே ரசகிளியே, ஆடிருந்து என்ன செய்ய மாடியிருந்து என்ன செய்ய, நமக்கு கோடி கோடியா பணம் இருந்து என்ன செய்ய சுவாமி? கொஞ்சி விளையாட குழந்தை செல்வம் இல்லை ஐயா, நம்ம வீட்டுல கொஞ்சம் விளையாடுவதற்கு சேர்த்து அடைக்க ஒரு பிள்ளை இல்லையே சுவாமி. மடியில் வைத்து விளையாட முதலை செல்வம் இல்லை ஐயா, ஏந்து எடுப்பதற்கு அழகா ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே சுவாமி. அப்படி என்று ஆமா. இந்த நாகராஜ மன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். கட்டாயம் அழுது புலம்பத்தனமா செய்வா. பிள்ளை இல்லா கவலை வந்து பெண்களுக்கு தான் தெரியும். ஆமா. ஆம்பளைக்கு ஒரு கவலை வந்து அப்படியே பஜாரில் ஆந்திட்டு தெக்க வடக்கில் ஆந்திட்டு வந்துருவாரு. ஆமா. குழந்தை இல்லா கவலை வந்து பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஆமா. அதுபோல இந்த நாகராஜ மனைவி நாகக்கண்ணி எத்தனையோ சொல்லி சொல்லி அழுது புலம்புகிறார். ஆமா. சரி. அப்படியாக என்னம்மா இந்த நாகராஜ மன்னனிடம் இன்னும் எப்படியெல்லாம் அழுது புலம்புகிறாள் தெரியுமா? இன்னும் என்னடா சொல்லி அழுது புலம்புகிறாள் அம்மா? மன்னவனை என் கனவு புடைய சீமானே ஆடிருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, மாடிருந்து என்ன செய்ய, என்ன செய்ய, இல்லை இல்ல வாசலில வாசலிலை பெரியோர்கள் வரவே மாட்டார், வரவே மாட்டார், முதல்ல இல்ல வாசலில வாசலில முதல்ல இல்ல வாசலில வாசலிலை பிள்ளை பெற்று எடுப்பத போ பெருமையோடு வாழ்வத போ திருசி பெற்ற மகார்வத இனத்தாரோடு சேர்வத போ 12 வருட காலம் 12
மன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். குழந்தையில்லா கவலையை எப்படியோ சொல்லி சொல்லி அழுகிறா. பிள்ளையில்லா வாசலிலே பெரியோர்கள் வரவே மாட்டார்கள், மதலையில்லா வாசலிலே மறையோர்கள் வரவே மாட்டாங்க. மலடி மலடி என்று மனத்தாரெல்லாம் பேசுதால 4 பேரு 4 விதமா பேசுறாங்களே சுவாமி. இடிசி மணடி என்று இனத்தாரெல்லாம் பேசுதால. ஆமா, எல்லாரும் ஏத்து விட்டுக்கிற அக்காலா என்ன பார்த்து முணுமுணு கிணுகுணு கிணுகுனு பேசுறாளே. அதாவது தத்தா, என்னம்மா, பிள்ளை இல்லாதவர்களை மலடி என்பது சொல்வது தவறான வார்த்தை. அப்படி சொல்லவே கூடாது. ஆமா, அந்த கவலை அவங்களுக்கு தானே தெரியும். எந்த ஒரு பெண் சரி பூத்து புஷ்பவதி பெண்ணாக இருக்காளோ ஆமாமா, அவருக்கு தான் மலடி என்பார்கள். உண்மைதான், உண்மைதானே. ஆமா, சரி, குழந்தை இல்லாதவர்களுக்கு மலடி என்று பெயரே கிடையாது. அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. ஆமா, சரி, அப்படி ஆமா, இந்த நாகராஜ மன்னனிடம் இந்த நாகராஜ மன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியால் சரி இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கா. ஓ, இன்னும் அழுது அழுது புலம்பிக்கிட்டே இருக்கா. ஆமா, அம்மா, எத்தனைதான் அழுது புலம்புனாலும் சரி இறைவனுக்கு போட்ட கணக்குப்படிதான் நடக்கும். ஆமா, இன்னாருக்கு இன்னார் என்று ஈஸ்வரன் எழுதிப்படிதான் நடக்கும். ஆமா, இப்ப பாருங்க, சரி, ஒரு கத்திரிக்காய்னா கடையில வாங்கலாம். ஆமா, ஒரு மாங்கானா நம்ம சத்திரம் பாவு சத்திரம் மார்க்கெட்லயே வாங்கலாம். சரி, அது மட்டுமல்ல, முருங்கைக்கானா முத்தத்துல ராஜ வீட்டு முத்தத்துல பறிச்சுக்கிடலாம். சரி, ஆமா, தேங்காய்னா தெருவில் கிடக்கும் 2 எடுத்துக்கிடலாம். சரி, பிள்ளையார் வடலை போட்டிருப்பாங்களா 2 பறிக்கிடலாம். ஆமா, குழந்தை என்பது ஆண்டவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம். அப்படி சரி, இந்த நாகராஜ மன்னனிடம் இன்னும் என்ன விதமாலாம் புலம்புகிறாள் தெரியுமா? இன்னும் என்னலாம் சொல்லி புலம்புறாள் அம்மா. கத்தரிக்காய் தோட்டத்தில் பிள்ளை தோட்டத்தில் விளையாட பிள்ளை போட்ட சாதம் கூட உன்ன பிள்ளை இளையதீல போட்ட சாதம் எடுத்து உன்ன பிள்ளை மணநல்லி விளையாடு மணநல்லி விளையாடு மதுரை செல்வம் இல்லையா பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். குழந்தையில்லா கவலையை சொல்லி 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 அழுகிறார். கத்தரிக்காய் தோட்டத்துல காய்பறிக்க பிள்ளை இல்ல, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னவா. பூசணிக்காய் தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை இல்ல, ஒரு பிள்ளை இல்லையே சுவாமி. ஆமா, சரி, குவளையில போட்ட சாதம் கூட உன்ன பிள்ளை இல்லையே, அதுக்கு ஒரு பிள்ளை இல்லாம போச்சே சுவாமி. அதாவது தாத்தா, என்னம்மா, இப்போ பிள்ளை இல்லன்னு சொல்லி ஆமா அழுதுவா, மூக்கெல்லாம் சீந்துவா, கோயில் கோயிலா அலைவா, ஆஸ்பத்திரியா அலைவா. ஒரு பிள்ளைக்காக அப்படி பேசுவாங்க நினைப்பாங்க. ஆனா ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளைய சொல்லுவா, என்ன சொல்லுவாங்க? இல்ல உன்னைய பெத்ததுக்குன்னு ஒரு கல்ல பெத்திருந்தா கூட கல்லு வச்ச இடத்துல இருந்திருக்கும்ல, குழவிக்கல்ல பெத்த முடியல. ஆமா, நீ என்ன வரத்து வார, என்ன வரத்துல வார, 12 வயசாவது பெத்த தாய் நட்டமா நின்று மிதிக்கல. ஆமா, கூறுகட்ட பயல இப்புள்ள பயிலுவா என்ன செய்வான் தெரியுமா? என்னதா நீனா என்ன வளர்த்த, நான் தன்னாலே வளர்ந்தேன்பா, தன்னாலே வளர்ந்தேன்னு சொல்லுவாங்க. பேச முடியாது. ஆமா, சரி, அப்படி இந்த நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 2 பேர்களும் கத்தரிக்காய் தோட்டத்துல காய்பறிக்க பிள்ளை இல்ல, வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட ஒரு பிள்ளை இல்லையே, பூசணிக்காய் தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை இல்ல, மழை பெய்த முத்தத்துல மண் அழிஞ்சு விளையாட ஒரு பிள்ளை இல்லையே சுவாமி அப்படின்னு சொல்லி ஆமா 2 பேரும் அழுது புலம்புகிறார்கள். குழந்தையிலா கவலையை எத்தனையோ சொல்லி சொல்லி அழுதா. பார்த்தான் நாகராஜன். இந்த மன்னன் நாகராஜன் என்ன நினைக்கிறான்? அடியே பார்வதி சுவாமி, இனி நமக்கு பிள்ளையாவது வேணும்னு சொன்னா என்ன நாகக்கண்ணி, தான தர்மங்களை எல்லாம் செய்வோம். ஓ, தான தர்மம் செய்தா பிள்ளை கிடைக்குமோ? ஆமா, சரி, அப்படி என்று சொல்லி ஆமா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஆமா அம்மா எப்படி தான தர்மங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா செய்து வருகிறார்? சல ரோடு போட்டா கண்டை நட்டு வைத்தா பாபநாசம் ரோடு போட்டா கண்டை நட்டு வைத்தா சால ரோடு போட்டா பால் குடிக்கும் பாலருக்கு பால் சூமை நட்டு வைத்தா தூரவழி செல்வதற்கு தூரவழி போவதற்கு
என்னம்மா? குற்றாலம் ரோடு போட்டான், குணங்கன்றை நட்டு வைத்தான், அழகாக கந்தை நட்டு வைத்தார். பாபநாசம் ரோடு போட்டான், பனங்கன்றை நட்டு வைத்தான், அழகாக கட்டி வைத்தார். பால் குடிக்கும் பாலரைக்கு பால் பண்ணை கட்டி வைத்தான், அழகா கட்டி வைத்தான். தூரவழி செல்பவர்களுக்கு என்னம்மா? சுமை தாங்கியை நட்டு வைத்தான். சுமை தாங்கி கல்லு நட்டு வைச்சான். சுமை தாங்கி கல்லுனா என்ன தத்தா? எனக்கு இத்தனை வயசாச்சு, எனக்கு 36 வயசாச்சு. 36 வயசா? ஆமாம்மா. யாரு உங்க மகனுக்கா? அதத்தான் சொன்னேன். சரி. ஆமா, இந்த சுமை தாங்கி கல்லுனா என்னன்னு எனக்கு தெரியாதுமா. தாத்தா நீங்க தான் சொல்லணும். முற்காலத்துல எல்லாம் சரி சைக்கிளும் கிடையாது, பைக்கும் கிடையாது. ஆமா, அந்த காலத்துல வந்து பைக்கு வசதி, ஆட்டோ, கார் எதுவுமே வசதி கிடையாது. இப்பதான் நினைச்ச உடனே பைக்கை திருக்கிடலாமே. உண்மைதானம்மா. ஆமா சரி. ஆனா அந்த காலத்துல எதுவுமே கிடையாது. சரி, அப்ப என்ன செய்வாங்க? அதாவது நடந்தே தான் போவாங்களாம். எந்த இடத்துக்கு போனாலும் பெரியவங்க எல்லாம் நடந்து தான் போவாங்க. எந்த ஊருக்கு எங்க போனாலும் சரி நடந்து தான் போவார்களாம். உண்மைதானம்மா. அப்படி நடந்து போகும் பொழுது, நடந்து போகிற போது அவர்களுக்கு களைப்பா இருக்கும்ல. ஓ, இளைப்பாரி களைப்பா இருக்கா? ஆமா. சரி. அப்படி நடந்து போகும் பொழுது என்னம்மா? ஏதாவது சுமை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா தலையில ஒரு சுமை இருக்குமானா? ஆமா. சரி. அத சுமை தாங்கி கல்லுல வைப்பாங்களாம், கீழே இறக்கி. ஓ, அந்த கல்லுல இறக்கி வைப்பாங்க. அதுக்கு தான் சுமை தாங்கி கல்லு. போற வழியில பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு கல்லா இருக்கும் ரோட்ல. நிறைய இடத்த பாத்திருக்கேன். அதுக்கு தான் நட்டு வைப்பாங்க. அந்த கல்லுல அப்படி இறக்கி வச்சிட்டு அவங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா. சரி. அப்படி ஆமா, இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அப்படி எல்லாம் ஒரு தர்மத்தை செய்தான் ஒரு பிள்ளைக்காக வேண்டி 38 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். அடேப்பா, தர்மத்தை எல்லாம் செய்து வருகிறான் இந்த நாகராஜ மன்னன். தாத்தா என்னம்மா? ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா. அப்படின்னு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது சரி, உங்க மனைவி இருக்காங்க. ஓ, என் வீட்டுக்காரி இருக்கா, வீட்டுல இருக்கா. அதாவது எங்க அம்மா. அப்படி சொல்லுங்க. ஆமா. உங்க அம்மா என் மனைவி. எங்க மனைவியா? அவங்க என் மனைவி உங்க அம்மா. சரி சரி. அப்படி எங்க அம்மாவை நீங்க ஊட்டி வளர்த்தீன்னு சொன்னா, ஓ, உங்க அம்மாவை நல்லா நான் கவனிச்சேன்னு சொன்னா. ஆமா. சரி. உங்க பிள்ளை தானே வளருமா? ஓ சரி, என் பிள்ளை நீ தானே வளருவ. ஆமா. அப்ப நான் உங்க அம்மையை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனாலதான் இப்ப நீ நல்லா வளர்ந்து படிக்க வந்து. ஆமா. சரி. அதுக்கு அர்த்தம் வந்து, சரி, ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு சொல்றதுக்கு என்னம்மா? இதுதான் அர்த்தம். இதுதான் அர்த்தம். அதுக்காக சரி, பக்கத்து வீட்டு பாட்டிக்கோ ஆமா பக்கத்து வீட்டு அக்காக்கோ போய் சோற ஊட்டிட்டு இருக்க கூடாது. ஆமா, முடியாது, கொடுக்க முடியாது. உங்க பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும். உங்களுக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? எனக்கெல்லாம் 3 பிள்ளை. சரி சரி. அப்படி. ஆமா. அதுக்கு அர்த்தம் வந்து அதுதான். உண்மைதான். அப்படி. சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 38 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டிய தர்மத்தை எல்லாம் செய்து வருகிறார். ஒரு பிள்ளை செல்வங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்காங்க. உண்மைதானம்மா. ஆமா, பிள்ளை செல்வம் தானே வேணும். உடனே பார்த்தான் நாகராஜன். சரி. என்னதான் தான தர்மங்களை எல்லாம் செய்தாலும், எத்தனைதான் தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்திட்ட போதிலும் பகவானை நினைக்கணும். அப்படி சொல்லுங்க, ஆண்டவருடைய கருணை இருக்க வேண்டும். கடவுளை கண்டிப்பா நினைச்சாதான் ஆமா அந்த பிள்ளை வர நமக்கு கிடைக்கும். உண்மையிலே தெய்வம் அருள் தான் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஆமா ஐயா. அப்படி. சரி. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் பகவானை எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? அப்படி என்றா எப்படி அம்மா நினைக்கிறாள்? பகவானை நினைத்து வந்தால் செல்வம் கிடைக்கும். ஈசனையும் நினைத்து வந்தால் பிள்ளை கிடைக்கும். ஆண்டவனை நினைத்து வந்தால் அழகு பிள்ளை கிடைக்கும். 12 வருட காலம் செல்வம் இல்லையா? நாகக்கண்ணி பெண்கொடியாலும் 2 பேர்களும் பகவானை நினைத்து வந்தால் நமக்கு பாலஞ்செல்வம் கிடைக்கும்.
ஆண்டவனை நினைத்து வந்தால் அழகா நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும். ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏந்த பிள்ளை கிடைக்கும் ஐயா. கட்டாயம் தெய்வத்தால் ஆகாத காரியம் எதுவும் உண்டாமா? அப்படி என்று சொல்லி சரி, ஆண்டவனை நினைக்கணும், அருந்தவசு செய்ய வேணும். பகவானே நினைக்க வேண்டும், பாராத்தவம் செய்ய வேண்டும். ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவம் செய்ய வேண்டும். செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி சரி, இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்னம்மா பகவானை தான் நினைத்து எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா தவம் இருக்கிற? மன்னன் போல இருந்தவன் ஆண்டி போல தான் இருந்தான், அரசம் போல இருந்தவன் ஆண்டி போல வளம் கொண்டான், அண்ணன் போல இருந்தவன் அண்ணன் போல இருந்தவன் போய் தான் தெரிந்தான். பகவானை நினைத்து கொண்டு செய்ய வேணும். 12 வருட காலம் 12 வருட காலம் பாரதம் செய்ய வேணும். 12 வருட காலம் 12 வருட காலம் பாரதம் செய்ய வேணும். நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் மன்னன் போல இருவன் தான் மருந்து போல தான் தெரிந்தான், அப்படியே வந்தரித்தான். அரசன் போல இருந்தவன் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். ஒரு ஆண்டி போல் வடிவத்தை எடுத்தான் இந்த நாகமுடி ராச மன்னன். ஆமா, சரி. கழுத்துதுல உச்சிராச்சம், ஆமாம்மா. இடையதுல காவி வெட்டி கட்டிக்கிட்டு காவி வஸ்திரத்தை அணிந்து கொண்டு, ஆமா, சரி, வனமலை வனங்கடந்து வயல் பலை நாடும் விட்டு அப்படியே வையமலை நாடுமெல்லாம் கடந்து கடந்து இமயமலை சாரலையும் கடந்து, ஆமாம்மா, இந்த பளிங்கு வர்ண பாறையில பளிங்கு வர்ண பாறையிலே பகவானை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருஷமா தவம் இருக்கிறான். ஆமா, 12 வருஷமா தவம் இருக்கிறானே, எதுக்காக தவம் இருக்கிறான்? எதுக்காக? ஒரு ஏந்தி எடுப்பதற்கு ஒரு ஏந்து பிள்ளை வேணும் என்று, ஒரு பிள்ளைக்காக வேண்டி ஆண்டவனை நோக்கி 12 ஆண்டு காலம் தவம் இருக்கிறான் இந்த நாகமுடி ராசமன்னன். ஆமா, சரி. அதாவது தாத்தா, என்னம்மா, ஒரு மனுஷன் என்ன 12 வருஷமா ஒரு இடத்துல இருந்தான்னு சொன்னா இருப்பானே, ஆனா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் நிலைமை எப்படி இருக்க நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க மனசுல. அதாவது தத்தா, எப்படி பல்லு விளக்காம, ஆமா, காதுல நல்லா கேட்டுக்கோங்க, சரி, பல்லு விளக்காமல் குளிக்காம, ஆமா, எண்ணெய் வைக்காம, சரி, ஒரு ட்ரெஸ் எதுவும் மாத்தாம அவன் இருக்காமனு சொன்னா எப்படி இருப்பான்? ஒரே இடத்துல அப்படி இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏ அப்பா, வாட மனுஷன் பக்கத்துல இருக்க முடியாது, யாருமே கிட்ட போக முடியாது. ஆமா, இருந்த இடத்துல கரையாச்சி போயிருவான். ஆமா, கரெக்ட். நம்மளால ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியல ஒரு இடத்துல. நம்ம 10 நிமிஷம் பிடித்தட்டுல உட்காரமுன்னா தூணு கம்புல சாஞ்சு, உங்களை சொல்லல, தூணு கம்புல சாஞ்சு கொடுதா, அப்புறம் காலை நீட்டிக்கிடுதோம். ஆமா, அப்புறம் இந்த பக்கத்துல சாஞ்சிக்கிடுதோம், ஒரு தூணு கடசுன்னு சாஞ்சிக்கிட்டோம். ஆமா, நம்மளால 10 நிமிஷம் இருக்க முடியல. ஆனா 12 வருஷமா இருக்கிறான், இருந்த இடத்துல இருக்கிறான் இந்த நாகமுடி ராஜமன்னன். ஆமா, எதற்காக? ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார். ஆமா, சரி. அப்படி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் பகவானை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருக்கிறார்கள். அப்படியே கண்களை மூடி தவம் இருக்கிறார்கள். ஆமா, அதாவது என்னம்மா தவம் இருக்கணும்னு சொன்னா, சரி, பொன்னாசை, ஆமா, பெண்ணாசை, சரி, மண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, 3 ஆசை. 3 ஆசைகளை வெறுத்தால் தான், இந்த 3 ஆசை வெறுத்தால் தான் என்ன செய்யலாம்? பகவானை தான் நினைத்து பவம் இருக்க முடியும். இந்த 3 ஆசை மனசுல இருக்குன்னு வைங்க, சரி, ஆண்டவனை நினைக்க முடியாது, தவம் இருக்க முடியாது. ஆமா, இந்த 3 ஆசையை எவர் ஒருவர் வேண்டான்னு ஒதுக்குறானோ அவன் தான் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க முடியும், இந்த ஆண்டவனை கண்ணாலே பார்க்க முடியும். அப்படி சரி, இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஒரு குழந்தைக்காக 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 ஆண்டு காலம் தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருக்கும் பொழுதே என்னம்மா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறார்? காற்றடித்து மணல் குவித்து கரையான் புற்றி மேல் படர பள்ளி எல்லாம் பலசி பெற்று ரோமம் எல்லாம் சரைகள் பின்ன கால் மாட்டி முழுத்தமரோ தலை மாட்டில் புச்செறிய கொண்டையில சில குருவி கொண்டையில சில குருவி கூடு கட்டி முட்டையிட கொண்டையில சில குருவி கொண்டையில
அப்படி சரி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இரண்டு பேர்களும் பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக ஒரே இடத்துல தவம் இருந்ததுனாலே அப்படியே தவம் இருந்த காரணத்தினாலே அதாவது எப்படி அவ உடம்பு எப்படி இருக்குன்னா எப்படி அம்மா இருக்கிறது காற்றடித்து மணல் குவித்து கரையான் புடிச்சு மேல் படறிவே இருக்கும். ஓ கரையாம்புத்து அப்படியே அவன் இருக்க இடம் தெரியாம அப்படியே வளர்ந்து இருக்கிறது. ஆமா சரி அதாவது தத்தா என்னம்மா நாகலோக பட்டணத்துல சரி நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆண்டு வராங்க. ஓ இரண்டு பேரும் ஆண்டு வருகிறார்கள். அதாவது அவர் ரெண்டு பேரும் பாம்பு இல்ல தத்தா. அப்படின்னா எப்படி தலை வந்து மனித உருவமா இருக்குமா. ஓ முகத்தை பார்க்கும்போது மனிதர் முகம் நம்மள மாதிரி மனுஷ முகம். ஆமா அவங்க உடம்பு எப்படி இருக்கு உடம்பு தான் பாம்பு மாதிரி இருக்குமா. அப்படி சொல்லுங்க எனக்கே இன்னைக்கு தானே தெரியுது. அப்படியா அவங்க வந்து ஒரு வித்தியாசமான பிறவி இருதல பிறவி. ஆமா முகம் வந்து நம்மளை போல மனிதர் முகம். ஆமா உடம்ப பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். பாம்பு மாதிரி இருக்கும். அதுதான் நாகராஜே நாகக்கண்ணி. ஆமா சபாஸ். அப்படி சரி 12 வருட காலமா ஒரே இடத்துல தவம் செய்ததனாலே ஆண்டவனை நோக்கி ஒரு இடத்துல தவம் இருந்ததினாலே காற்றடித்து மணல் குவித்து கரையான் புடிச்சு பேர் இருக்கான். ஆமா ஏற்றமுள்ள செவி குருத்தில் எறும்பு போய் குடி கட்டி இருக்கிறதா. ஆமா சரி கொண்டையில எல்லாம் குருவி கூடு கட்டி கும்பாலம் போடுதான். அப்படியே இல்ல இல்லையா கிளி அப்படியே முட்டையிட்டு பறந்துகிட்டு போகுது. ஆமா கிளியா நினைச்சுக்கிட்டோம். சரி அப்படி ஆமா இந்த கால்மாட்டுல பெரிய மரமே முளைச்சிருக்கான். எப்ப அவன் தவம் இருந்த இடத்துல பெரிய மரம் முளைச்சு மேல போகுது. ஒரு மரம் முளைக்குன்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான் பாத்திருப்பியலா. எப்படி தவம் இருந்திருக்கான் பாத்தியலா. ஆமா அதான் உண்மையான தவம். ஆமா சரி அப்போ என்னமா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் சரி பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷமா தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருக்கும் பொழுது என்னம்மா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இந்த நாகக்கண்ணி பெண்கொடியாலும் மனதுக்குள்ள என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா. இது இரண்டு பேரும் என்னம்மா நினைக்கிறார்கள். ஓராண்டு காலம் ஆச்சு உடைய வேணு வரவே இல்லை. ஈராண்டு காலம் ஆச்சு ஈஸ்வரனு வரவே இல்லை. ஆண்டு காலம் ஆச்சு கண்ணனு வரவே நாயகனு வரவே இல்லை. ஆண்டு காலம் ஆச்சு பகவானோ வரவே இல்லை. ஆறாண்டு காலமாச்சு ஆறாண்டு காலமாச்சு ஆண்டவனோ வரவே இல்லை. ஆறாண்டு காலமாச்சே ஆறாண்டு காலமாச்சே ஆண்டவனோ வரவே இல்லை. ஆண்டவனை தான் நினைத்து நினைத்து இந்த நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இந்த நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்கொடியா ஒரு குழந்தைக்காக 12 வருட காலமாக தவம் இருந்தார்கள். 12 வருஷமா தவம் இருக்காரு. பகவான் வந்தாரா வரலையா. வரவே இல்லை. படிகளுக்கும் பரமசிவம் என்னன்னு கேட்கல யாதுன்னு கேட்கல. ஓராண்டு காலமாச்சு உடையவனும் வரவே இல்லை. சரி வரவே இல்லை. ஈராண்டு காலமாச்சு இந்த ஈஸ்வரனும் வரவே இல்லை. அந்த ஈஸ்வரனார் வரவே இல்லை. 3 ஆண்டு காலமாச்சு இந்த முக்கண்ணனும் வரவே இல்லை. இந்த முக்கண்ணன் வரவே இல்லை என்னவென்று கேட்கவில்லை. 4 ஆண்டு காலமாச்சு இந்த நாயகனும் வரவே இல்லை. இந்த நாதன் பகவான் வரவே இல்லை. அப்படி சரி ஆண்டவனை தான் நினைத்து என்னம்மா இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இந்த இரண்டு பேர்களும் பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையில ஆமா ஆமா இரண்டு பேர்களும் தவம் இருக்க அப்படியே கண்களை மூடி விடா முயற்சியோ தவம் இருக்கிறாங்க. இந்த கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா. கைலாசத்திலே என்னமா நடக்கிறது. ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமா அம்பிகையா பார்வதியா ஆண்டவனை பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனை ஈஸ்வரனை ஈஸ்வரனை இறையோனே சங்கரனே படியளக்க போகும்போது பகவானும் வருவேனையா எடுக்க போகும்போது ஈஸ்வரியா வருவேனையா என்று சொல்லி பார்வதியா இன்பமுடன் சொன்ன போது அந்த வார்த்தை காலி கட்டி அந்த வார்த்தை காலி கட்டி ஆண்டவனும் யாரு சொல்வார் அந்த வார்த்தை காலி கட்டி
இந்த கைலாச பர்வத்திலே ஆண்டன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியிழக்க வேண்டுமென்று எடுத்த மனுக்களுக்கு இறை இழக்க வேண்டுமே என்று கைலாசத்தை விட்டு கிளம்புகிறார்கள். ஓ கைலாசத்தை விட்டு பரமசிவம் அப்படியே புறப்பட்டு வருகிறார். ஆமா. சரி. பார்த்தாள் பார்வதி. பார்வதி என்னம்மா நினைக்கிறா? ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி? நான் ஒண்ணு உங்ககிட்ட கேப்பேன். பார்வதி என்ன? நீ என்னனாலும் கேளு, பிரச்சனை மட்டும் இழுத்துறாதாய். நீ வாயை திறந்த உடனே எனக்கு மனசு அப்படியே டைப் அடிக்கா. ஆமா, என்னம்மா கேட்க போற? அதாவது தாத்தா, இந்த வீட்டுக்காரரே வேலைக்கு போறதுக்கு எங்கேயும் கிளம்புதாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா. இந்த அம்மா அது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லாது. அந்த தாய்மாரி பெண்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு இருப்பாங்க. கம்முன்னு அது வரைக்கும் ஆளு வேலையை பார்த்துட்டு கரெக்டா இருக்கும் பாத்துக்கங்க. ஆமா, நல்லா கேளுங்க. இந்த வேலைக்கு கிளம்பும் போதுதான் அவரு படியை விட்டு வாசல தாண்டுவாரு. வந்தால குறுக்கால ஒரு மரகு குறுக்க வந்து பாஞ்சு என்ன சொல்லுவாங்க? ஐயா ஐயா, இந்த பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணும். ஆமா, சிலிண்டர் நேத்தே காலியா போச்சு. ஆமா, அது நேத்தே சொல்ல வேண்டியதானே? அது நேத்தே சொல்ல வேண்டியதானே? சரி, ஏன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அந்த அம்மா ஐயா கிளம்பி நிப்பாரு. ஆமா, குறுக்கால வந்து உழுவா. அப்படி சொல்லுங்க. ஆமா, ஐயா அதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே கட கட கடன்னு அடக்குவா. அப்பதான் அடுக்குவாங்க, வாய் விட்டு பேசுவாங்க. இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? கட்டாயம் அப்பதானே பிரஷர் வரும். அந்த ஆள காத்தோட அடிச்சுவோமாண்டு வரும். சரி. ஆமா, அதுபோல பகவான் படியளக்க புறப்படாரு. பார்வதி அப்ப வந்து வழிமறிக்கிறார். ஆமா. சரி. ஆண்டவன் சிவபெருமானிடம் ஆமா அம்மை பார்வதியானவள் கேட்கிறார். பார்வதி என்னம்மா கேட்கிறார்? ஆண்டவா பகவானே, படியளக்கும் பகவானே, ஈஸ்வரனே, இறையோனே, பெருமானே பெருமானே, நீங்கள் பூலோகத்தில் படியளக்க போகும்பொழுதே இந்த பார்வதியால் கண்டிப்பாக உங்க கூட வருவேன். ஓ பார்வதி நான் உங்க கூட வருவேன்னு சொன்னா. ஆமா. சரி. நீங்கள் இறையனுக்கு போகும்போது ஆமா சுவாமி இந்த ஈஸ்வரியால் கண்டிப்பா வருவேன். நான் கட்டாயம் வருவேன் அப்படி என்று சொல்ல சரி இந்த ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என் படியளக்கும் பரமசிவன் என்னம்மா சொல்கிறார்? அடியே பார்வதி சுவாமி, உன்னைய கூட்டிட்டு போனேன்னு சொன்னா என்ன சுவாமி என்னால நிம்மதியா போய் படியளந்துட்டு வர முடியாது. சுவாமி படியளக்கும் போது நான் கூட வந்தா உங்களுக்கு என்ன சுவாமி பிரச்சனை? எதனால அளக்க முடியாது? ஏ பார்வதி என்ன சுவாமி, நான் பூலோகத்தில் உள்ள மக்களை சரி ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். ஒவ்வொரு விதமா படைச்சிருப்பீங்க. அதாவது அப்படின்னா யாரை எப்படி படைச்சிருப்பீங்க? ஒருத்தனை கண்ணு உள்ளவனா படைச்சிருப்பேன். சரி. ஒருத்தனை கை இல்லாதவனா படைச்சிருப்பேன். சரி. ஒருத்தவனை நல்ல வசதியா படைச்சிருப்பேன். ஒருத்தனை பிச்சைக்காரனா படைச்சிருப்பேன். ஒருத்தனை கொண்டு 7வது மாடியில வச்சிருப்பேன். ஒருத்தனை கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு பிளாட்பாரத்துல படுக்க வச்சிருப்பேன். ஆமா, இதுதான் பகவானுடைய விளையாட்டு. நீ வந்தேன்னு சொன்னா என் கூட வந்தேன்னு வைங்க, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே. வாய் இருக்கிறது எனக்கு தெரியும், மணிப்பாஸ் வாய். சரி, வாயை வச்சுக்கிட்டு நீ இருக்க மாட்டே. அதாவது தாத்தா இந்த பெண்மார்களை மட்டும் நம்பவே கூடாது தாத்தா. அப்படி சொல்லுங்க தாய், நாங்க அதான் யாருமே நம்பவே மாட்டோம். நம்ப மாட்டீங்களா? ஆமா. நீங்க நம்பலன்னு சொன்னா பாட்டி உங்களுக்கு சாப்பாடு வீட்ல தர மாட்டாங்க. நாங்க நம்பட்டாலும் நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்போம். எப்படி தாத்தா? என் வீட்டுக்காரிக்கு தலைவலின்னு வைங்க, நான் மாத்திரை போடுவேன். சரி, காய்ச்சல் அடிக்குது வைங்க, என் வீட்டுக்காரி மாத்திரை போடுவா. அப்படியா? அப்படி ஒற்றுமையா இருக்கும். அவளை ஒற்றுமை. ஆனா 18 வருஷம் பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது. அப்படியா? சரி. அதாவது தத்தா இந்த வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, ஏற்கனவே பொங்கல் வரப்போகுது. பொங்கல்னு வச்சுக்கிடுவோமே. சரி. பொங்கலுக்கு ஜவுளி எடுக்க போனோம். கட்டாயம் ட்ரெஸ் எடுக்கணும். அப்ப இந்த அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஐயா நீங்க 2000 ரூபாய் வச்சிருந்தாலும் போதும். ஆமா ஆமா, நம்ம இந்த 2000 ரூபாயில எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துடலாம். சரி அப்படின்னு சொல்லும் இந்த அம்மா. அந்த அம்மா வீட்ல வச்சு அப்படி சொல்லுவா. இந்த மனுஷன் சண்டால பாவி என்னம்மா இந்த அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு சரி அந்த 2000 ரூபாயை சட்டை பேக்ல வச்சுக்கிட்டு இவரும் கிளம்பிடுவாரு. இவரும் ஜவுளி கடைக்கு போயிருவாரு. ஆமா. சரி. ஆனா என்ன இந்த ஜவுளி கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்னம்மா இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லும்? என்ன சொல்லுவா? ஆனா வீட்ல இருந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கு? 2000 ரூபாய் வச்சிருந்தா போதுன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா. ஆனா இந்த அம்மா சரி கடைக்கு போனதுக்கு அப்புறம் ஆமா ஏன் அந்த 4000 ரூபாய் புடவை எடுத்து போடுங்களே, அந்த சேலை எடுத்து போடுங்க, அந்த சிவப்பு கலர் எடுத்து போடுங்களே. ஆமா அப்படினு சொல்லுவாங்க. அந்த வாய் இருக்காது. அதாவது வீட்ல இருந்து என்ன சொல்லிட்டு போனங்கறதே மறந்துருவாங்க. அதே மறந்துருவாங்க. அப்ப இந்த மனுஷன் பாடு என்ன பாடுபடுவாரு? வீட்ல இருந்து போகும்போது கொண்டு போனது 2000 ரூபாய், அங்க பட்ஜெட் பில்லு போடுறது 6500 ரூபாய் வந்துரும். ஆமா. ஒரு கையில அடக்க மோதிரம் காணாம போயிர மாப்பிளைக்கு. அதனால இந்த பெண்கள் வார்த்தையை மட்டும் நம்ப கூடாது. அதுபோல பார்வதி பிரச்சனை எடுத்துக்கிட்டே வருகிறார்.
இருக்கிறா பகவானத்துல. அதே போலவே சரி. ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். என்ன சொல்கிறாள்? நீங்க பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியளக்க போகும்போது இந்த பார்வதியால் கண்டிப்பாக வருவேன். நான் கட்டாயம் வருவேன். நீங்க இறையெடுக்க போகும்போது இந்த ஈஸ்வரியால் கண்டிப்பா நான் வருவேன். நான் கட்டாயம் வருவேன். உடனே பார்த்தார் பகவான். நான் புதுப்பட்டிக்கு வருவேன் இல்ல காசினாபுரத்துக்கு வந்துருவேன். அங்க வச்சு பாத்துக்கிடுவோம். சரி. கட்டாயம் வருவேன்னு அடம் பிடிக்கிறார். உடனே பார்த்தான் பகவான். சரி. அடியே பார்வதி, சுவாமி, நான் படியளக்கும் போகும்போது என்ன சுவாமி நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா மட்டும் இருக்கலன்னு வச்சுக்கோ. என்ன சுவாமி உனக்கு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பாடு ஒரு ஓரமா வந்துட்டு படி வந்துட்டு போவாங்க. சரி. ஒரு ஓரமா வந்துகிட்டே இருக்க சுவாமி. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இங்க வச்சு சொல்றதான், அங்க வச்சு வாய் பேசவே மாட்டேன். வாய் பேச மாட்டேன். சரி. உன்னை நம்பலாமா? கட்டாயம் நம்பலாம் சுவாமி. அப்படி என்று சொல்லி, ஆமா, அதாவது தத்தா, எப்படி ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்காரன்னு சொன்னா என்னம்மா அம்மை பார்வதியானவள் தான் படி எடுத்து கொடுப்பாரா? ஓ, பார்வதி தான் பகவானத்திலே தெரியரிசி எடுத்து கொடுப்பா. ஆமா. சரி. ஆண்டவன் சிவபெருமான் படியளக்கு கிளம்பும் பொழுது என்னம்மா அம்மை பார்வதியானவள் எப்படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா கொடுக்கிறாள்? நாளி நல்ல திணை எடுத்து திணை எடுத்து நாதன் கையில் தான் உலக்கு நல்ல திணை எடுத்து உடைய கையில் தான் கொடுத்த ஆளாக்கு திணை எடுத்து ஆண்டம் கையில் தான் கொடுத்த ஆண்டவன் சிவபெருமான் சரி படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று எல்லா உயிருக்கும் இறையளக்க வேண்டும் என்று இந்த அம்மை பார்வதியானவள் இந்த பார்வதி என்னமா நினைக்கிறார்? நாளி திணை எடுத்து நாதன் கையில் கொடுத்தார். ஓ, நாதன் கையிலே கொடுத்தார். உலக்கு திணை எடுத்து உடையவன் கையில் கொடுத்தார். உடையவன் கையிலே கொடுத்தார். ஆளாக்கு திணை எடுத்து ஆண்டவனின் கையிலே கொடுத்தார். ஓ, அப்படியே கையில எடுத்து கொடுத்தார். ஆமா. சரி. அதே போலவே என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியவளும் நாளி திணை எடுத்து ஆளாக்கு திணை எடுத்து எடுத்து கைலாசத்து பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு படியளக்க வருகிறார்கள். அப்ப எல்லா உயிருக்கும் இறையளக்க வருகிறார் பரமசிவா. ஆமா. அப்படி சொல்லுங்க. வாயு தேவம், வாயு லோகம், வர்ணலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம். அடே அப்பா. இப்படி ஆமா, அத்தனை உலகத்துக்கும் படியளந்து விட்டு எல்லா லோகத்துக்கும் படியளந்து விட்டு பூலோகத்துக்கு படியளக்க வருகிறார்கள். என் பரமசிவம் இப்பதான் பூலோகம் வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, கரெக்ட். உடனே சரி, இந்த பூலோகத்தில் படியளக்க வரும் பொழுது என்னம்மா அழகான ஒரு ஆலமரம். ஓ, பூலோகத்துல படியளக்க வரும்போது அழகான ஒரு ஆலமரம். ஆமா. சரி. ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் நிக்கி. அழகா பாருங்க, ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு. ஆமா. சரி. அந்த ஆலமரம் தன்னதில என்னம்மா என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த ஆலமரம் தன்னதில என்னம்மா நடக்கிறது? ஆலமரம் தன்னதில ஆலமர கண்ணதில அழகு பிள்ளை ஆண் குழந்தை கொப்பில் இருந்து கொண்டு கொப்ப வெட்டுதானே பார்த்தாலே பார்வதியா ஆண்டவனே பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனே ஈஸ்வரனை இறையோனே இறையளக்கும் சங்கரனே அந்த நல்ல சிறுவனை காப்பாற்ற வேணுமே அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரோ யாது சொல்வார் அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அழகுடனே யாது சொல்வார். பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படியளக்க வர வேண்டும், படியளக்க வேணுமே என்று ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானும் வருகிறார்கள். ஓ, இரண்டு பேரும் அப்படியே பூலோகம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. சரி தாத்தா, என்னம்மா இந்த பார்வதியானவள் சரி கைலாசத்துல வச்சு என்ன சொன்னா?
கைலாசத்துல வந்து என்ன சொன்னா, ஆண்டவரே பகவானே இன்னைக்கு பூலோகம் படி அளக்கிறதுக்கு வருவேன். சரி. உங்க பின்னால வரும்போது வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். சரி. கம்முன்னு வருவேன்னு சொன்னா பார்வதி. அப்படின்னு சொன்னா. அது அங்க வச்சு அப்படி சொன்னா. அது நல்ல வாய். சரி. இப்போ நாரவாய். இப்போ பேச்சு மாறுது. ஆமா. எப்படி மாறுது? அதாவது தத்தா, எப்படி இந்த குடிகாரன் பேச்ச பாத்திருக்கீங்களா? எப்படி பேசுவாரு? குடிக்கிறதுக்கு முன்ன தங்கமா பேசுவாரு. ஏப்பா கரெக்டா 11:45க்கு சரியா செடியா நல்லா பேசுவாரு. ஆமா. அவர் பேசுற வார்த்தையிலே மாங்காய் பொத்துன்னு கீழே விழுந்துரும். 11:50க்கு. ஆமா. வேற அப்புறம் என்னாச்சு? 12:10க்கு ஆளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா 10 நிமிஷம் 12:10 தான் டோட்டலா சேஞ்ச் ஆயிருவாரு. அப்புறம் எங்க போறாரு எப்படி வராரு அவருக்கே தெரியாது. ஆமா. சரி. அதே போலவே என்னம்மா இந்த அம்மை பார்வதியானவள் பார்வதியானவள் படியளக்க வரும் பொழுது சரி ஒரு பெரிய ஆலமரம் நிக்கு. ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரத்துல என்னம்மா ஒரு 10 வயது உடைய ஆண் குழந்தை, ஒரு 10 வயது உடைய அழகான ஒரு ஆண் குழந்தை, அறியாத சின்னஞ்சிறு பாலகன். ஆமா. இவன் என்னம்மா செய்யறான்? ஆடு மாடுகளுக்காக குலையை வெட்டுவதற்காக, ஆடு மாடுகளுக்கு கொலை வெட்டுவதற்காக முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுறானா. முனிக்கோப்பில் இருந்து அடிக்கோப்பை வெட்டுதான். அழகா கொப்பு வெட்டுதான். தாத்தா, எப்படி முனிக்கோப்பில இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுனா என்னத்துக்கு ஆகும்? சீக்கிரம் பொத்துன்னு மரம் கிழவலாம். மரத்துக்கு முன்ன இவன் வந்து விடுவான். தாத்தா, என்னம்மா முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுனான்னு சொன்னா சரி அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதான் கரெக்ட். திஸ் இஸ் எ பாயிண்ட். ஆமா. ஏன்னா எல்லாரும் மரம் வெட்டும் போது என்ன செய்வாங்க? முனிக்கப்புல இருக்க மாட்டாங்க. அடிக்கப்புல இருந்து முனிக்கப்பு வெட்டுவாங்க. ஆமா. தலைகளா ஏற்க மாறா முனிக்கப்புல இருந்து அடிக்கப்ப வெட்டுறான். அதே போலவே சரி இந்த சின்ன சிறு பாலகனானவன் ஆமா முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுகிறான். அப்படியே வெட்டி கொண்டு இருக்கிறான். பார்த்தால் பார்வதி. பார்வதி கண்ணாலே பார்த்துட்டா. ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி? அமர்ந்திருக்கும் ஜங்கரனே, என்னம்மா? ஈஸ்வரனே, இறையோனே, என்ன பார்வதி? இறையலுக்கும் ஜங்கரனே, என்ன பார்வதி? ஆண்டவ பகவானே, என்னம்மா? அங்க பாருங்க ஒரு சின்ன சிறு பாலகன். என்னம்மா? என்னம்மா? முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுறான். பார்வதி பார்வதி, இந்த என் கண்ணுக்கு தெரியலம்மா, எங்க இருக்கு? ஒரு அடையாளத்தை சொல்லு. அண்ணா அண்ணா நிக்கி பாருங்க. ஆமா, ஒரு ஆலமரம் இருக்கு. ஆமா. ஆலமரத்து மேல ஒரு பையன், சின்னஞ்சிறு பையன் மேல ஏறி நிக்கிறான். ஆமா. என்னமோ அறுவாளை வச்சு டொக்கு டொக்குன்னு வெட்டுதானம்மா. ஆண்டவா, என்னம்மா? எப்படியாவது அந்த சின்ன சிறு பாலனை காப்பாத்துங்களே. அந்த பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொன்னா பார்வதி. பார்த்தார் பகவான். சரி, இதுக்கு தான் பார்வதி நீ என் கூட வராதன்னு சொன்னேன். என்னோடு வர வேண்டாம் வர வேண்டேன்னு சொன்னேன், கேட்டியான்னு. அவனுக்கு நேரம் முடிய போது அவன் அங்க போய் நிக்கான். சுவாமி, யாரு பத்த பிள்ளையோ பரவாயில்ல சாமி, பிள்ளை பொத்துன்னு கீழே விழுந்தா தாய்க்கு பிள்ளை இல்லாம போயிருவான். அதனால பிள்ளைய நீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மீண்டும் எடுத்து சொன்னா பார்வதி. பார்த்தார் பகவான். சரி. அடியே பார்வதி, சுவாமி, அவன் மேலிருந்து கீழே விழும் பொழுது என்ன சுவாமி? அப்பா என்று சொன்னால் ஆண்டவன் நான் போய் காப்பாற்றுகிறேன். அது போதும் அது போதும் அது போதும் சுவாமி. அம்மா என்று சொன்னால் ஆதிபராசக்தி நீ போய் காப்பாற்று. அடேப்பா அடேப்பா, அம்மான்னு சொல்லி விழுந்தா நான் போய் பிள்ளைய அப்படி என்று சொல்ல, சரி, உடனே அந்த சின்ன சிறு பாலகன் என்னம்மா அந்த கொப்பில் இருந்து எப்படி விழுந்தான் தெரியுமா? அவ எப்படி எப்படி அம்மா விழுகிறா? எப்படி விழுந்திருப்பான்? எப்படி விழுப்பா? செத்தேன் என்று விழுந்தான். ஐயோ, பாய்ப்பைய மரத்துல இருந்து பொத்துன்னு விழும்போது வார்த்தையை பாருங்க. சரி. ஆமா, செத்தேன் என்று விழுந்தான், செத்து போயிட்டான். சரி. பார்த்தார் படிகளுக்கும் பரமசிவா. ஆமா. பிள்ளைக்கு உடனே நல்லபடி மோட்சத்தை கொடுத்தார். ஆமா. சரி. மோட்சத்தை கொடுத்து விட்டு ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதாதேவியும் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் படியிழந்து கிளம்பி விட்டார்கள். அப்படியே படியிழந்து வருகிறார். அப்படி படியிழக்க வரும் பொழுது ஆமாமா, பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன என்னம்மா நடக்கிறது? பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையிலே ஆண்ட வந்த சிவபெருமா அம்பிகைய பார்வதியா படியலங்க வரும்போலே ஈஸ்வரனோட மந்திரத்தை ஈஸ்வரிய காதில் கேட்டா பகவானுடைய மந்திரத்தை ஆதிசக்தி காதில் கேட்டா
அவளும் சரி படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளந்து விட்டு அப்படியே எல்லா உயிருக்கும் படியளந்து விட்டு இந்த பார்க்கடல் தன்னது வழியா வராங்க. ஓ அப்படியே அந்த வழியா பாதையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா சரி உடனே பார்த்தால் பார்வதி. என் பார்வதி என்னம்மா நினைக்கிறார்? ஆண்டவா பகவானே என்னம்மா உங்களுடைய மந்திரத்தை யாரோ ஒலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான கேட்ட உங்களுடைய மந்திரத்தை யாரோ பாடிக்கொண்டிருக்கிறாங்க சுவாமி. வாங்க சாமி. உங்களுடைய மந்திரத்தை யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.